ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்பர்ட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளட்ஜிங்கை பற்றின ஒரு கம்ப்ளீட் A to Z வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்டிங்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை ETFஸோ எப்படி நம்ம வந்து பிளட்ஜ் பண்ணலாம் அண்ட் பிளட்ஜிங் மார்ஜின் வந்து எப்படிலாம் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ வித்வுட் ஃபர்தர் டு லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஸோ பிளட்ஜிங்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய broker அக்கௌண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட Zerodha அக்கௌண்ட் இருக்கிற ஸோ நான் வந்து Zerodha அக்கௌண்ட்ல லாகின் பண்றேன். ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்ல உங்களுடைய டேஷ்போர்ட்னு இருக்கும், ரைட்? ஸோ அந்த டேஷ்போர்டில் பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க என்ன ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஹோல்டிங்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன ஸ்டாக்ஸ் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கரண்ட்ல ஹோல்டிங்ல இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்க அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளோ, அதனுடைய கரண்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூன்றது நீங்க வாங்கின பிரைஸ், ஸோ வாட் எவர் குவான்டிட்டி நீங்க என்ன பிரைஸ்ல வாங்கிருக்கீங்க அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. ஸோ கரண்ட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா அந்த வாங்கின பிரைஸை விட உங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து சப்போஸ் பாசிட்டிவ்ல இருந்தது அப்படின்னா வாங்கின பிரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கின ப்ரைஸோட கம்மியாக இருந்தது அப்படின்னா ஸோ கரண்ட் வேல்யூ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவோட கம்மியாக இருக்கும், ரைட்? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வேல்யூ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கன்சோல்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ கன்சோல்குள்ளே போயிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோவில் ஹோல்டிங்ஸ் போயிடுங்க. ஸோ ஹோல்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட்டாக உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நான் வந்து PNB வச்சிருக்கறனால எனக்கு PNB இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ PNB நான் வந்து பிளட்ஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பிளட்ஜை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு எவ்வளோ ஹேர் கட் போகும், எவ்வளோ கொலாட்ரல் வரும் அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோ, அதில் கொலாட்ரல் மார்ஜின் வந்து நமக்கு 20% ஹேர் கட் போக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செக் பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பிளட்ஜிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து பிளட்ஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் பிளட்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டே அந்த பிளட்ஜ்க்கான மார்ஜின் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரைடே பிளட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டே தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுடைய அக்கௌண்ட்டில், ரைட்? ஸோ இந்த பிளட்ஜ் மார்ஜின் எங்கே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட்ஸில் இங்கே டோட்டல் கொலாட்ரல் இருக்கு இல்லையா, டோட்டல் கொலாட்ரல் ஈக்விட்டி அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வாட் எவர் கொலாட்ரல் மார்ஜின் நீங்கள் வந்து பிளட்ஜ் பண்ணி உங்களுக்கு வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிளட்ஜ்டு மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பிளட்ஜ்டு கொலாட்ரல் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கிற இந்த PNB-யை பிளட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிளட்ஜிங்கோடைய காமன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்லி இப்போ இன்னைக்கு டே 1ல நீங்க வந்து 100 குவான்டிட்டிஸ் ஆஃப் டாடா மோட்டார் ஸ்டாக்ஸ் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோம். ஸோ அந்த பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொசிஷன்ல அந்த P&L வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த குவான்டிட்டிஸ் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல எப்போ வரும் அப்படின்னா T+1 which is ட்ரேடிங் டே + 1 டே ஆகும் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல அந்த 100 குவான்டிட்டிஸ் வந்து விட இருக்கு. ஸோ யூ கேன் ஒன்லி pledge the stocks which is currently available in your demat account, right? So நீங்க ஃபர்ஸ்ட் டே அந்த குவான்டிட்டிஸை வாங்குறீங்க, செகண்ட் டே உங்களுக்கு வந்து அந்த குவான்டிட்டிஸ் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல அவைலபிள் ஆகும். which means செகண்ட் டே தான் உங்களால இந்த ஸ்டாக்ஸை பிளட்ஜ் பண்ண முடியும், ரைட்? ஸோ நீங்க செகண்ட் டேல பிளட்ஜ் பண்றீங்க அப்படின்னா தேர்ட் டேல அந்த கொலாட்ரல் மார்ஜின்றது உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 days ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டேல நீங்க அந்த ஸ்கிரிப்ட் வந்து வாங்குறீங்க, செகண்ட் டேல உங்க டிமேட் அக்கௌண்ட்ல அது அவைலபிளா இருக்கும் அண்ட் செகண்ட் டேவே நீங்க பிளட்ஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ தேர்ட் டே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கொலாட்ரல் மார்ஜின் which is available readily available for your trading, right? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 day ப்ராசஸ், ரைட்? ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா பேசிக்லி ட்ரேடிங்கான அந்த டைம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளட்ஜ்டு மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸை தான் ஒரு கன்ஸ்ட்ரெயினாக எடுத்து அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கட் பர்சன்டேஜ் போக நெக்ஸ்ட் டே கொலாட்ரல் மார்ஜினை நமக்கு வந்து broker ரிலீஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இப்போ ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஆப்வியஸ்லி உங்களோட ட்ரேடிங் மார்ஜின் அதிகமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூவோட உங்களுக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் டேக்கான அந்த கொலாட்ரல் மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொலாட்ரல் மார்ஜின் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வச்சு ஹேர் கட் போக நமக்கு வந்து அந்த கொலாட்ரல் மார்ஜின் வந்து ட்ரேடர் broker வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிளட்ஜிங் வந்து டஸ் நாட் கேரண்டி 100%. ஸோ உங்களுடைய broker கிட்ட அவைலபிள் லிமிட்டை பொறுத்து தான் உங்களுடைய பிளட்ஜிங்கை அவங்க அக்செப்ட் பண்றதுக்கும் இல்லை ரிஜெக்ட் பண்றதுக்குமான ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்கு, ரைட்? ஸோ அவங்க கிட்ட அவைலபிலிட்டி இருந்தது அப்படின்னா he can accept your pledge request. இப்போ அவங்க கிட்ட அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா he can also reject your pledge request, ரைட்? ஸோ உங்களுக்கு 100% கேரண்டி கிடையாது பிளட்ஜிங்ல.
செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளஜிங்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees + GST. ஸோ அன்பிளஜிங்க்கு எந்த காஸ்ட்டுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளஜ் பண்ண ஸ்டாக்ஸையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ செல் பண்ணணும் அப்படின்னா அன்பிளஜ் பண்ணிட்டு செல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே செல் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் செல் பண்ணுற குவான்டிட்டி பார்ஷியல் குவான்டிட்டியாக இருக்குது அப்படின்னா, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 குவான்டிட்டிஸ் வச்சிருக்கீங்க, அதில் 50 குவான்டிட்டிஸ் பிளட்ஜ் பண்ணியிருக்கீங்க அண்ட் 10 குவான்டிட்டிஸை நான் வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் செல் பண்ண குவான்டிட்டி பிளட்ஜ் பண்ண அந்த 50 ஸ்டாக்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டேக்கு வந்து டிடக்ட் ஆகிட்டு உங்களுக்கு மார்ஜின் கம்மியாக இருக்கும். வெரஸ் செகண்ட் டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா டே அன்பிளட்ஜ் பண்ண ஸ்டாக்ஸ்லேருந்து அந்த 10 ஸ்டாக்ஸ் எடுத்து பிளட்ஜ் பண்ண நீங்கள் ஸ்டாக்ஸ்க்கு உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ வாட் எவர் நீங்கள் அன்பிளட்ஜ் பண்ண ஸ்டாக்ஸ் அதுக்கேற்ற மார்ஜின் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே கொலாட்டரலாக வந்து அவைலபிளாக இருக்கும், ரைட்? இப்போ நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஹோல்டிங்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணிட்டோம் அண்ட் மார்ஜினும் வாங்கிட்டோம். இந்த மார்ஜினை இதுக்கு யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்க அப்படின்னா இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பொசிஷனல் F&O ட்ரேட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பொசிஷனல் F&O ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் 50% ஆஃப் த மார்ஜின் தான் நீங்கள் வந்து ப்ரோக்கருடைய பிளட்ஜ் மார்ஜின் யூஸ் பண்ணோம். மீதி 50% நம்மளுடைய கேஷ் வந்து யூட்டிலைஸ் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 50%க்கு ப்ரோக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் டேக்கு 0.035%ல பர் டேக்கு வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்துட்டு பொசிஷன் ட்ரேடில் அதில் வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த லாஸை நீங்கள் வந்து கேஷ் மூலயமா அந்த மார்ஜினை வந்து நல்லிஃபை பண்ணணும், ரைட்? இல்லை அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.05% பர் டேக்கு அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளட்ஜிங்கில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஹோல்டிங்ஸை எப்படி பிளட்ஜ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். நம்ம வந்து என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நான் 29 குவான்டிட்டிஸுமே நான் வந்து பிளட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறனால நான் வந்து 29 குவான்டிட்டிஸுமே பிளட்ஜ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OTP வரும், ரைட்? ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த OTP என்டர் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட்ஜ் ரெக்வஸ்ட் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் சப்போஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட்ஜ் ரெக்வஸ்ட் அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து பெண்டிங் இருக்கிறனால எனக்கு வந்து இங்கே வந்து பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது, ரைட்? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25th ஜூலைல நம்ம வந்து இதை பிளட்ஜ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டே விச் இஸ் 26th ஜூலைல நமக்கு இந்த கொலாட்ரல் மார்ஜின் வந்து வந்திருக்கும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து பார்ப்போம், ரைட்? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 26th ஜூலை அப்படின்ற டேட்டில் நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இதில் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணோடனே எனக்கு வந்து டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னுடைய குவான்டிட்டிஸ் வந்து பிளட்ஜ்டு அப்படின்னு சொல்லிட்டு பீன்ற சிம்பிள் வந்து எனக்கு அங்கே வந்துருக்கு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொலாட்ரல் மார்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொலாட்ரல் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ டோட்டல் கொலாட்ரல் பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ளஸ் நமக்கு வந்து எவ்வளோ பிளட்ஜ் பண்ணோம் அந்த மார்ஜின் சொல்லி ரெண்டுமே ஆட் ஆகி நமக்கு வந்து டோட்டல் கொலாட்ரல்ன்றது கிடைக்கும். ஸோ இங்கே நம்மகிட்ட கேஷ் எதுவும் இல்லை அப்படின்றனால நம்ம டோட்டல் கொலாட்ரல் வாட் எவர் நம்ம வந்து பிளட்ஜ் பண்ண மார்ஜின் அது மட்டும் நமக்கு வந்து டோட்டலில் ஷோ ஆகுது, ரைட்? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளட்ஜ் பண்ண மார்ஜின் உங்களுக்கு செகண்ட் டே உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொலாட்ரல் மார்ஜின் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் சப்போஸ் இப்போ வந்து இன்ட்ராடேல நீங்கள் ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் எனி அதர் லிக்விட் ஃபண்ட் மாதிரி உங்களுக்கு இது வந்து இந்த கொலாட்ரல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன அப்ரூவ்டு ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட்டில் என்ன ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க அதுக்கு ஹேர் கட் பர்சன்டேஜ் எவ்வளோ, இன்கேஸ் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கீங்க இல்லை ETF வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை ETFஸ்க்கு எவ்வளோ ஹேர் கட் அண்ட் எவ்வளோ கொலாட்ரல் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளட்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அன்பிளட்ஜ் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ பேசிக்லி நீங்கள் போர்ட்ஃபோலியோ போயிட்டு அந்த ஹோல்டிங்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட்ஜ் ஹோல்டிங்ஸ் அப்படின்ற இதில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அன்பிளட்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அன்பிளட்ஜ்க்கு எத்தனை குவான்டிட்டிஸ் அப்படின்னு கேட்கும். அந்த குவான்டிட்டிஸ் என்டர் பண்ணி நீங்கள் அன்பிளட்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்லி அது வந்து அன்பிளட்ஜ் ஆகிடும். அண்ட் அகைன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அன்பிளட்ஜ்க்கு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது வந்து ஷோ ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ T+1 டேல தான் நமக்கு வந்து அன்பிளட்ஜ் ஆகிட்டு நமக்கு நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ஸில் அந்த பிளட்ஜ்ன்ற சிம்பிள் வந்து ரிமூவ் ஆகிட்டு நம்மளுடைய ஹோல்டிங்ஸ் வந்து நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்ஸில் விழும், ரைட்? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 3:30க்குள்ளே நீங்கள் பிளட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து ஸோ அன்பிளட்ஜ் ஆகி நம்மளுடைய ஸ்டாக்ஸ் நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்லி வந்து ஹோல்ட் ஆயிருக்கும், ரைட்? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அன்பிளட்ஜிங். ஸோ நம்ம 2 ஆகஸ்ட் வந்து இந்த அன்பிளட்ஜிங் வந்து பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5th ஆகஸ்ட் அன்னைக்கு நான் வந்து அகைன் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நம்ம அன்பிளட்ஜ் ரெக்வஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அகைன் நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோவில் கன்சோலில் ஹோல்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் பிளட்ஜ் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் தான் நமக்கு வந்து பார்க்க முடியும், ரைட்? ஒய்? பிகாஸ் நம்ம பிளட்ஜ் பண்ணி அன்பிளட்ஜ் பண்ணிட்டோம் அண்ட் அகைன் பிளட்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இங்கே காட்டும், ரைட்? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா
ஹிஸ்ட்ரியில் அன்பிளஜ் வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மார்ஜின் போனீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து -35 அப்படின்னு வருது. ஒய்? பிகாஸ் பிளட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 rupees அண்ட் 18% GST, ரைட்? ஸோ 18% GST ஆஃப் 30 rupees பார்த்தீங்க அப்படின்னா 5.4 rupees. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி 0.4 rupees நம்மளுடைய கேஷ் இருந்ததால ஸோ 35 rupees அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டுது. ஸோ பேசிக்லி நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை நம்ம வந்து பிளட்ஜ் பண்ணுறதுக்கு அண்ட் அன்பிளட்ஜ் பண்ணுறதுக்கு சேர்த்த காசு பார்த்தீங்க அப்படின்னா 30 + GST. அந்த GST அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5.4 rupees வரும், 18%, ரைட்? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பிளட்ஜ் பண்ணி அண்ட் வந்து அன்பிளட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பிளட்ஜிங்னா என்ன அண்ட் பிளட்ஜிங்கோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் ஒரு ஹோல்டிங்கில் இருக்கிற உங்களுடைய ஸ்டாக்ஸையோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ ETFஸையோ எப்படி நீங்கள் வந்து பிளட்ஜ் பண்ணணும் அண்ட் அந்த கொலாட்டரல் மார்ஜினை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த மார்ஜினுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அண்ட் நீங்கள் பிளட்ஜ் பண்ண அந்த ஸ்கிரிப்ட்ஸை எப்படி நீங்கள் அன்பிளட்ஜ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஃபுல் வீடியோ, டீட்டெயில் வீடியோ இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அண்ட் அது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ நீங்க உங்களுடைய ஹோல்டிங்ஸ்ல இருக்கிற உங்களுடைய ஸ்டாக்ஸை நீங்க பிளட்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பிளட்ஜ் பண்ணலாம். ஸோ நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜெரோதால வந்து என்னுடைய ஹோல்டிங்ஸ் இருந்ததுனால நான் ஜெரோதால வந்து பிளட்ஜ் பண்ணேன். ஸோ நீங்க உங்களுடைய அக்கௌண்ட் ஏஞ்சல்லையோ இல்லை அப்ஸ்டாக்ஸ்லையோ இல்லை வந்து வேற ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ராசஸ் வந்து சேம் தான். உங்க ஹோல்டிங்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்கை நீங்க வந்து பிளட்ஜ் பண்றீங்க, ரைட்? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பிளட்ஜ் பண்ணி உங்களோட ப்ரோக்கர் கிட்ட வந்து கொலாட்டரல் மார்ஜின் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ F&O அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஆப்ஷனுடைய OTM ஸ்ட்ரைக்ஸை நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ OTM ஸ்ட்ரைக்ஸ்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை நீங்கள் வந்து செல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் ப்ரீமியமை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் இன்கமாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணி அன்பிளட்ஜ் பண்ணி அந்த கொலாட்டரல் மார்ஜின் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ கைஸ் அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு யூடியூப் சேனல் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்பர்ட் அண்ட் until then you go make impact, make difference.